பொதுவா இப்படிப்பட்ட கொந்தளிப்புகள், நீங்க சரியான வார்த்தை சொன்னீங்க. ஒரு ஒரு தனி மனிதனுடைய கொந்தளிப்பின் மூலமாக வெளிப்பட்டாலும் கூட, அது அதற்கு பின்னால் நீண்ட ஒரு அரசியல் திட்டம் இருக்கிறது. இப்ப அது அரசு திட்டம் என்று சொல்லும்போது குறிப்பிட்ட அமைப்பு அல்லது குறிப்பிட்ட தலைவர் அவரு திட்டமிட்டு ஒரு பிளான் போட்டு அதில் வரையும் வச்சு நீங்க இதை போய் செய்யுங்க என்று ஆணையிட்டு அப்படிலாம் நம்ம கதை எழுதுவது போலலாம் வந்துடாது. ஆனால் திரும்ப திரும்ப ஊட்டப்படுகின்ற அந்த கருத்துகள் அதனால் ஈர்க்கப்படுகிறவர், இன்னும் சரியான சொல்லணும்னால் அந்த அப்படிப்பட்ட கருத்துகளுக்கு இரையாகி போகிறவர்கள், அந்த கருத்துக்கள் நியாயமானவை என்று நினைத்து தங்களை அதற்கு ஒப்படைத்துக் கொண்டு நம்ம அதை எப்படியா இந்த தர்மத்தை நாம தான் காப்பாற்ற பிறந்து இருக்கிறோம் என்பதாக நினைத்து கொண்டு இப்படிப்பட்ட செயல்களில் இறங்குவார்கள். ஆக தொடர்ச்சியாக இப்போ காந்தியார் அவர்கள் இங்கே படுகொலை செய்யப்பட்டார். ஆனா அந்த அந்த படுகொலைக்கு பின்னாடி ஒரு அமைப்பு இருந்துச்சா இல்லையாங்கிறது இன்னைக்கும் பெரிய விவாதமா இருக்கிறது. ஆனால் அதே நேரத்துல அது அந்த கொலையை நிகழ்த்தியவர்கள் பின்னாடி நீண்டதொரு இந்த இப்படிப்பட்ட வெறுப்பு பிரச்சாரம், அதனுடைய விளைவு என்பது வந்திருக்குல்ல, அதையும் நம்ம பார்க்கிறோம்ல. இப்ப இன்னைக்கும் கூட அதை பார்க்கிறோம். பல இடங்கள்ல பல இளைஞர்களே ஆயுதங்களை தூக்குகிறார்கள், தாக்குதல்களில் வன்முறைகளில் ஈடுபடுகிறார்கள். என்னன்னு காரணமே தெரியாம பக்கத்து வீட்டுல அது வரைக்கும் ஒன்னாக இருந்தவங்க மீது தாக்குதல் தொடுக்கிறார்கள். என்னன்னு கேட்டா அவங்க மண்டையில் ஏற்றப்பட்டு இருக்கின்ற இந்த மத வெறி. இந்த மத வெறிக்கு மனிதம்ங்கிறதே கிடையாது. அது யாரை வேணாலும் எப்படி வேணாலும் மாற்றிவிடும். அப்படிப்பட்ட ஒருவராக கூட ராகேஷ் கிஷோரை பார்க்க முடியும்.